ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து இந்த பருப்பு குழம்பு ரெசிபி வந்து போஸ்ட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. குக்கர்ல வந்து 1 கிண்ணம் அளவுக்கு துவரம் பருப்பு வந்து எடுத்து கழுவி சேர்த்துக்கோங்க. இது கூட வந்து 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. 3 பழுத்த தக்காளியை வந்து இந்த மாதிரி கொஞ்சம் பெருசு பெருசா கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. 4ல இருந்து 5 பச்சை மிளகாய் வந்து இந்த மாதிரி நீள நீளமா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே எலுமிச்சம்பழம் அளவு புளியை வந்து சேர்த்துக்கோங்க. இப்ப இதுல வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 3/4 டீஸ்பூன் வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. காரம் கம்மியா வேணும்னா குறைச்சி சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு ஸ்பூன் வச்சு ஒரு தடவை கலந்துட்டு மேல வந்து 1 ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊத்திக்கோங்க. ஊத்திட்டு குக்கர்ல வந்து 5 விசில் வந்து கொடுத்துட்டு சைட்ல வச்சிருங்க. இப்ப தாளிம்புக்கு வந்து நம்ம கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை, 5ல இருந்து 6 பல் பூண்டு வந்து இடிச்சு சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி சேர்த்துட்டு கேஸ் ஆஃப் பண்ணிட்டு இந்த பருப்புல இதை கலந்துட்டீங்கன்னா சூப்பரான பருப்பு குழம்பு வந்து ரெடி ஆயிடும். டொமேட்டோ பப்பு ரெசிபி ரெடி. ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.